அதிகாரம் 30. பாஸ்கா விழா. இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழாவை கொண்டாட ஆண்டவரின் இல்லத்திற்கு வருமாறு இஸ்ரேல் யூதா மக்கள் அனைவருக்கும் எசேக்கியா ஆள் மூலமும் அழைப்பு விடுத்தார். எப்ராயிம் மனாசே குலத்தாருக்கு மடல் மூலம் அழைப்பு விடுத்தார். பாஸ்காவை 2ஆம் மாதத்தில் கொண்டாடுவதாக அரசரும் தலைவர்களும் எருசலேமின் மக்கள் சபையார் எல்லாரும் முடிவு செய்தார்கள். போதுமான குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளாததாலும் மக்கள் எருசலேமில் வந்து கூடாததாலும் குறிப்பிட்ட காலத்தில் பாஸ்காவை கொண்டாட இயலவில்லை. அரசருக்கும் மக்கள் சபையார் எல்லாருக்கும் இத்திட்டம் சரியெனப்பட்டது. எருசலேமில் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருக்கு பாஸ்கா விழா கொண்டாட பெயர் செபா முதல் தான் வரை இருந்த இஸ்ரேலர் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கும் ஓர் அறிவிப்பை அனுப்ப முடிவு செய்தனர். ஏனெனில் எழுதியுள்ளபடி மக்கள் பெருந்தொகையினராய் அதனை கொண்டாடவில்லை. அரசரிடமிருந்தும் தலைவர்களிடமிருந்தும் மடல்களை பெற்றுக்கொண்ட அஞ்சலர் அரச கட்டளைப்படி இஸ்ரேல் யூதா நாடெங்கும் சென்று, இஸ்ரேல் மக்களே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அப்பொழுது அசீரிய மன்னர்களின் கைக்கு தப்பிய எஞ்சியோராகிய உங்களிடம் அவர் மீண்டும் வருவார். தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக தீமையானதையே செய்த உங்கள் தந்தையர் சகோதரர்கள் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்களே காண்பது போல் அவர் அவர்களை கடுமையாக தண்டித்தார். உங்கள் மூதாதையரைப் போல் நீங்களும் முரட்டு பிடிவாதம் கொண்டவராயிருக்க வேண்டாம். மாறாக ஆண்டவருக்கு பணியுங்கள். அவர் என்றென்றும் புனிதமாக்கியுள்ள திருத்தலத்திற்கு வந்து உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுங்கள். அப்பொழுது அவரது கோபக்கனல் உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் உங்கள் சகோதரர்களும் புதல்வர்களும் தங்களை சிறைப்படுத்தியோரிடமிருந்து இரக்கம் பெற்று இந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாம் ஆண்டவர் அருளும் இரக்கமும் கொண்டவர். நீங்கள் அவர்பால் திரும்பினால் அவர்தம் முகத்தை உங்களிடமிருந்து திருப்பிக் கொள்ளார் என்றனர். அவ்வஞ்சலர் எப்ராயிம் மனாசே நாடுகளிலும் செபுலோனிலும் கூட நகர் நகராக சென்றனர். ஆனால் அந்நாடுகளின் மக்கள் இவர்களை எள்ளி நகையாடினார்கள். ஆயினும் ஆசேர், மனாசே, செபுலோன் ஆகியவற்றிலிருந்து சிலர் தம்மையே தாழ்த்தி கொண்டு எருசலேமுக்கு வந்தனர். ஆண்டவரின் வாக்கிற்கு ஏற்பவும் அரசர் தலைவர்களின் கட்டளைப்படியும் யூதாவினர் நடப்பதற்கு ஆண்டவரின் ஆற்றல் அவர்களை ஒருமனப்படுத்தியது. 2ஆம் மாதத்தில் புளிப்பெற்ற அப்ப விழாவை கொண்டாட எருசலேமில் மக்கள் சபையார் மாபெரும் அளவில் கூடினர். அவர்கள் எருசலேமில் இருந்த பலிபீடங்கள், தூப பீடங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து கிதரோன் பள்ளத்தாக்கில் எறிந்தார்கள். பாஸ்கா பலி. 2ஆம் மாதத்தின் 14ஆம் நாள் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை வெட்டினார்கள். குருக்களும் லேவியரும் வெட்கம் அடைந்தவர்களாய் தங்களையே தூய்மையாக்கிக் கொண்டார்கள். பின்னர் ஆண்டவரின் இல்லத்திற்கு எரிபலியை கொண்டு வந்தார்கள். கடவுளின் மனிதராம் மோசேயின் திருச்சட்டப்படி அவர்கள் தங்களுக்குரிய இடத்தில் நின்றார்கள். லேவியரின் கையினின்று பெற்ற இரத்தத்தை குருக்கள் தெளித்தார்கள். சபையிலிருந்த பலர் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே பாஸ்கா பலியை புனிதப்படுத்த இயலாத தீட்டுடையோர் சார்பாக லேவியர் அதனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனர். இருப்பினும் எப்ராயிம், மனாசே, இசக்கார், செபுலோன் குலத்து மக்கள் பலர் தங்களை தூய்மையாக்கிக் கொள்ளாமல் எழுதியுள்ளதற்கு மாறாக பாஸ்காவை உண்டனர். எனவே எசேக்கியா, நல்லவரான ஆண்டவரே, தம் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை தேட மனம் கொண்ட ஒவ்வொருவரையும் மன்னித்தருளும். அவர்கள் திருத்தலத்திற்கு ஏற்ற முறையில் தங்களையே தூய்மையாக்கிக் கொள்ளவில்லை எனினும் அவர்கள்
திருத்தலத்திற்கு ஏற்ற முறையில் தங்களையே தூய்மையாக்கிக் கொள்ளவில்லை எனினும் அவர்களை மன்னித்தருளும் என்று மன்றாடினார். எசேக்கியாவின் மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் மக்களுக்கு நலமளித்தார். எருசலேமில் கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் புளிப்பெற்ற அப்ப விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு 7 நாட்கள் கொண்டாடினார்கள். லேவியரும் குருக்களும் பேரொலி எழுப்பும் இசைக்கருவிகளை மீட்டி ஆண்டவரை நாள்தோறும் புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் பணியில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட லேவியர் அனைவரின் உள்ளத்தையும் தொடுமாறு எசேக்கியா பேசினார். 7 நாட்களும் அவர்கள் விழா உணவை உண்டு நல்லுறவு பலிகளை செலுத்தி அவர்களுடைய மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை புகழ்ந்து போற்றினார்கள். மீண்டும் 7 நாட்கள் விழாவை கொண்டாட மக்கள் சபையார் எல்லாரும் முடிவு செய்தார்கள். அவ்வாறே அவர்கள் அக்களிப்புடன் மீண்டும் 7 நாள் விழாவை கொண்டாடினார்கள். யூதாவின் அரசர் எசேக்கியா 1000 காளைகளையும் 70,000 ஆடுகளையும் மக்கள் சபைக்கு அளித்திருந்தார். அவ்வாறே தலைவர்களும் 1000 காளைகளையும் 10,000 ஆடுகளையும் மக்கள் சபைக்கு அளித்திருந்தார்கள். குருக்களில் மிக பலர் தங்களையே தூய்மையாக்கிக் கொண்டார்கள். யூதாவின் அனைத்து சபையாரும் குருக்களும் லேவியரும் இஸ்ரேலின் அனைத்து சபையாரும் இஸ்ரேலிலிருந்து வந்தவர்களும் யூதாவில் வாழ்ந்தவர்களுமான அந்நியர் அனைவரும் அக்களிப்புற்றார்கள். எருசலேமில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஏனெனில் இஸ்ரேலின் அரசர் தாவீதின் மகன் சாலமோனின் காலம் முதல் எருசலேமில் இப்படி நடந்ததே இல்லை. குருக்களும் லேவியரும் எழுந்து மக்களுக்கு ஆசி வழங்கினார்கள். அவர்களது மன்றாட்டு கேட்கப்பட்டது. கடவுளின் திரு உறைவிடமான வானத்தை அவர்களது வேண்டுதல் எட்டியது.